ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 22 சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஆத்ம பிரியம். பிரியம் என்றால் அன்பு, வாஞ்சை, பாசம் என்று பொருள். உயிர், உலகம், ஈசன் என்பவை முப்புடி என்று அழைக்கப்படுகிறது. இதில் உயிர் தன்மை பொருள், உலகம், ஈசன் முன்னிலை படர்க்கை பொருள்கள். இந்த முப்புடிகள் ஒன்றாகவே தோன்றி ஒன்றாக மறைவன. தன்மை பொருளான உயிர் அடிப்படை விஸ்து, அதுவே மற்ற இரண்டிற்கும் ஆதாரம். தன்மை பொருளான உயிரின் அடிப்படை மாறாத தன்மை கொண்டது. எல்லா உயிர்களிலும் எல்லா காலத்திலும் மாறாத இயல்புடையது. அதன் ஆதி இயல்பு என்ன என்பதை விளக்குகிறார் பகவான் ரமணர். தன் ஆதியில் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்திபர அகண்ட சிதானந்தம் உந்திபர. இது உபதேச உந்தியார் பாடல். சத்வஸ்துவே சித்தாக விளங்கி வருவதால் தனது இயல்பான நிலை யாதென்று தானே தன்னுள் ஆழ்ந்து விசாரித்து கொண்டே போனால் ஆதி அந்தமில்லாத அகண்ட சச்சிதானந்த வஸ்துவை தரிசிக்கலாம். இவ்வாறு இடைவிடாது விளங்கும் அந்த தன் சொரூபத்தை தரிசித்து சச்சித் ஆனந்த ஸ்வரூபியாகி. சச்சித் என்பது இரண்டற்ற தன்னைத்தானே தன்னுள் இதயத்தில் ஒளிரும் ஓர் உணர்வு. அதற்கு அந்நியமாக விளங்க ஒன்றும் இல்லை. அந்த இரண்டற்ற சச்சித் வஸ்து தன்னையே முழுமையாக நேசிக்கிறது. அதுவே ஆத்ம பிரியம் எனப்படுவது. சுயநேசம், செல்ஃப் லவ் என்பதும் இதுவே. பிளவுபடாத, பிளவுபடுத்த முடியாத சச்சித்தே ஆனந்தம். இந்த சச்சிதானந்த சுரூபம் என்றும் நினைத்து எல்லா உயிர்களிலும் ஒளிரும் ஞான தீபம்தான் இறைவன், ஈசன் என்ற பெயரால் தொழப்படும் பரம்பொருள். உயிர்களின் அடிப்படை இயல்பு சுயநேசம். தன்னை விரும்பாத உயிர் உலகத்தில் உண்டா? மாறாத நம்மேல் வைக்கப்படும் பிரியம், அன்பு மாறாத தன்மை கொண்டது. ஏனென்றால் நம் இயல்பு சத்தியம். திருமூலர் அன்பும் சிவமும் ஏகவஸ்து என்கிறார். அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பரே. ஆத்மாவின் மேல் நாம் வைக்கும் பிரியம் ஆத்ம பிரியம். அது சுயப்பிரியம், அனன்ய பிரியம், சுய ஆனந்தம். அது ஆத்ம பிரியம் என்றும் மாறாதது. ஆனால் உலகத்தின் மேல் வைக்கும் பிரியம் அந்நிய பிரியம். அதாவது தான் வேறு, இந்த உலகம் வேறு என்று வேற்றுமை பாராட்டி, பேதம் பாராட்டி அதன் மேல் வைக்கப்படும் பிரியம். உலகின் மேல் வைக்கும் பிரியம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் உலகம் மாறும் தன்மையுடையதே, நிலையில்லாதது. இரண்டு என்ற துவித பாகம் துக்கம். துக்கம் வந்தால் நாம் கஷ்டப்படுகிறோம். ஏதாவது துக்கம் வந்துவிட்டால் அதை நீக்குவதற்காக நாம் படாத பாடுபடுகிறோம். ஏனென்றால் துக்கம் நம்முடைய இயல்பு அல்ல. நம் இயல்பு ஆனந்தம், சச்சிதானந்தம் நம் இயல்பு. நம் இயல்பு துக்கமாக இருக்குமானால் அதை நீக்க நாம் முயற்சி பண்ண மாட்டோம். துக்க நீக்கமே சுகம் அடையும் வழி. துக்கம் சத்தியமற்றது, பொய். ஆனந்தம் சத்தியம். ஒரு ஆத்ம ஞானி, மெய்ஞானியே உண்மையில் உலகத்தை நேசிப்பவர். உலகத் தோற்றம் தன் சொரூப பிரதிபலிப்பு என்று உணர்ந்து தன் சொரூபமாகவே உலகை நேசிக்கிறார் அவர். தனக்கு அந்நியமாக உலகைக் கண்டு உலகை சீர்திருத்த கிளம்பும் சமூக சீர்திருத்தவாதிகள் யாரையும் விட மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் மெய்ஞானியான ஆத்ம பிரியர். நாம் உலகத்துக்கு செய்யக்கூடிய ஈடு இணையில்லா சேவை என்ன என்றால் தன்னை உணர்ந்து ஆத்ம பிரியராக மாறுவதே ஆகும். அது ஒன்றே அகில பிரபஞ்சத்தையும் நேசிப்பதாகும். குருவுக்கும் சீடனுக்கும் இடையேயான ஒரு டயலாக் இது. சீடன் கேட்கிறான், குருவே, அன்பு என்றால் என்ன? குரு சொல்கிறார், நான் உன்னை கேட்கிறேன், அன்பு என்றால் என்ன? சீடன் அமைதியாக நின்றான். குரு மறுபடியும் கேட்கிறார், இதுதான் அன்பு என்றார். சீடன் இன்னமும் அமைதியாக நின்றான். குரு கேட்டார், நீ என்னை கேட்டாய், நான் உன்னை கேட்டேன், இதுதான் அன்பு என்று உபதேசித்தார் குரு.
அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் இஸ் லவ். நிபந்தனையற்ற ஏற்பு தன்மை அன்பு எனப்படுவது. அன்பர்களே, அன்பின் மீது தியானியுங்கள், ஆத்ம பிரியர்களாக மாறிவிடுவீர்கள். அன்பு வேறு, ஆத்மா வேறு அல்ல. மாறாத அன்பின் பெயர் ஆத்மா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.